நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நாமக்கல் ஸ்ரீ ஷிரடி சாய் இன்ஸ்டியூட் ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பி, சிஎஸ்ஏஆர், நெட்டு, பிஜிடிஆர்பி இது எல்லாத்துக்குமே கெமிஸ்ட்ரிக்கு ஒரு பெஸ்ட் கோச்சிங் சென்டர். அண்ட் தென் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நம்மளுடைய யூடியூப்பில் தொடர்ந்து நிறைய ஷார்ட்கட்ஸு கான்செப்டை பார்த்துட்ருக்கீங்க. அந்த வகையில் இப்போ ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பி கெமிஸ்ட்ரிக்கு இன்னும் ஒரு 2 மாத காலங்கள் இருக்குது. ஒரு 60 நாள் இருக்குது. இந்த 60 நாளில் நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் நிறைய கோச்சிங் சென்டர் போய் படிச்சிருப்பீங்க. நிறைய மெட்டீரியல்ஸ் வச்சுருப்பீங்க. என்னதான் நம்ம புக்ஸை ரெஃபர் பண்ணாலும் மெட்டீரியல்ஸ் ரெஃபர் பண்ணாலும் நம்ம கம்ப்ளீட்டாக கொஸ்டின் டிஸ்கஷன் இருக்கணும். மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸ் வந்து எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ், எஸ்பெஷலி சிஎஸ்ஐஆர் நெட் லெவலுக்கு அந்த கொஷின் பேப்பர்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளானை நம்ம கோச்சிங் சென்டரில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். 60 நாள் டெய்லியும் 1 hour, டெய்லி 1 hour நீங்கள் வந்து இந்த ஹைலி எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸுங்கிற இந்த ப்ரோக்ராம் உங்களை டெய்லி ஒரு டாப்பிக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதில் சிஎஸ்சிஆர் நெட்டு கொஷின் பேப்பர் அந்த அளவுக்கு டிஸ்கிரிப்டிவ் அண்ட் தென் எம்சிக்யூ ரெண்டையும் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபஸராக மாறுறதுக்கான ஒரு அருமையான பிளாட்ஃபார்த்தை கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, ஸ்ரீ ஷிரடி சாய் முதல் 30 நாள் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எப்படி இருக்குன்னா, இன்டென்சிவ் கோச்சிங், ரொம்ப தீவிரமான பயிற்சி. அப்போ முதல் 2 நாட்கள் ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, 3வது நாள் கெமிக்கல் பாண்டிங்கில் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர், 4வது நாள் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர், 5வது நாள் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, தென் 6வது நாள் கோஆர்டினேஷன், அப்புறம் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் 2 நாள், குவாண்டம் கெமிஸ்ட்ரி 2 நாள் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து என்னென்னா ஹைலி மார்க் ஸ்கோரிங் டாபிக்ஸ். அதுக்கப்புறம் குரூப் தியரி கொடுக்குறோம், ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரா கொடுக்குறோம், இன்ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரா, பிசிக்கல் ஸ்பெக்ட்ரா, தென் ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நேம் ரியாக்ஷன்ஸு, ரியாக்ஷன் மெக்கானிசம். 21வது நாள் பெரிசைக்ளிக்கு போட்டோ கெமிஸ்ட்ரி, 22வது நாள் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், ரியாக்டிவ் இன்டர்மீடியட்ஸ், ஆர்கானிக் ரிஏஜென்ட்ஸ், 23வது நாள் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி, சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு லீஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா. அதனால இதை 2 நாள். பட் ஆனாலும் வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஹைலி ஃபோக்கஸ் பண்றோம். தென் தெர்மோடைனமிக்ஸ், பாலிமர், கெமிக்கல் கைனடிக்ஸ். கெமிக்கல் கைனடிக்ஸ் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நிறைய தடவை நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். அப்போ தெர்மோடைனமிக்ஸ், பாலிமர், கெமிக்கல் கைனடிக்ஸ் 2 நாள். அண்ட் தென் பயோகெமிஸ்ட்ரி, அனலிட்டிக்கல். அப்புறம் சாலிட் ஸ்டேட்டு, அட்டாமிக் அண்ட் மாலிகுலர்ல டேர்ம் சிம்பிள். அதுக்கு வந்து தனி சாப்டராகவே நம்ம கொடுத்துருக்கோம். மாலிகுலர் டேர்ம் சிம்பிள்ஸை அண்ட் தென் அட்டாமிக்ஸ்ல மாலிகுலர் டேர்ம் சிம்பிள்ஸ் வந்து ரொம்ப ஹைலி ப்ரிஃபரபிள் ஒன்று. அதனால வந்து இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறதுக்காக மறுபடியும். அப்புறம் நேச்சுரல் ப்ராடக்ட், லேந்தனைடு, ஆக்டினைட்ஸ். ஸோ இது முதல் 30 நாட்கள் ஒவ்வொரு நாளுமே குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர், டெஸ்ட் பேப்பர்ஸ் அண்ட் தென் கிளாஸில் அந்த டெஸ்ட் பேப்பர்ஸை டிஸ்கஸ் பண்ணும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கூகுள் கிளாஸ் ரூமில் கொடுத்துருவோம். அந்த டெஸ்ட் பேப்பரை நீங்கள் என்ன மெட்டீரியல் வச்சுருக்கீங்களோ அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் படிக்கலாம். நீங்கள் எந்த கோச்சிங் சென்டர் போனாலும் போகலாம். புக்ஸ் வச்சு பண்ணுறேன் சார், இல்லை நான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எதை பண்ணாலும் நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கூகுள் கிளாஸ் ரூம்ல இருந்து காலையில் இருக்கும், சாயந்தரம் அது ரிலேட்டடான கிளாஸஸ் இருக்கும். இப்போ செகண்ட் ரிவிஷன், முதல் 30 நாள் வந்து பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டஃப்பாக. இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மினிமம் டஃப் இருக்கும். அடுத்தது என்ன ஆகும், கொஞ்சம் டஃபா சிஎஸ்ஆர் லெவலுக்கு, சிஎஸ்ஆரோட கொஸ்டின் பேப்பர் லெவலுக்கு வந்து செகண்ட் ரிவிஷன் இருக்கும். 31 டே, 31வது நாள் ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக கேட்க முடியும் அப்படிங்கிறது அடுத்தது பார்க்குறோம். அது எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளாக ஒரு 30 செகண்ட்ஸில் பண்ணுறோம். இது அப்படியே சப்போர்ட்டிவாக என்ன ஆகும் அப்படின்னம்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பரும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கப்பே நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரும் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ 32வது நாள் என்ன பண்ணுறோம், மறுபடியும் ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒரு டஃபஸ்ட் காம்படிஷனாக இருக்க முடியும். கெமிக்கல் பாண்டிங் 2 நாள். 36வது நாள் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி முடியுது. 38வது நாள் ஆர்கனோமெட்டாலிக். 40வது நாள் குவாண்டத்தில் எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ எஃபெக்டிவாக கொடுக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் மார்க் ஸ்கோரிங், ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறது எல்லாத்துக்கும் டஃப்பாக இருக்கும். நம்மளுடைய கோச்சிங் சென்டரை பொறுத்த வரைக்கும் மற்ற கோச்சிங் சென்டர் மற்ற இடத்துல இருக்கக்கூடிய இந்த டஃப்னஸை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறோம். அவ்வளோதான் நம்மளுடைய கோச்சிங் சென்டர். தென் 40வது நாள் மறுபடியும் குவாண்டம். 41வது நாள் குரூப் தியரி, 42 குரூப் தியரி, ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரா. 44வது நாள்
ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரா, பிசிக்கல் ஸ்பெக்ட்ரா, இன்ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரா, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து நம்ம ஹைலி என்ன பண்ணணும்னா கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய டாபிக்ஸ். ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நேமிங் ரியாக்ஷன்ஸ். நேம் ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் நேம் ரியாக்ஷன்ஸ் தான் ஈஸியா பண்ண முடியும். ரியாக்ஷன் மெக்கானிசம் கூட கொஞ்சம் டஃபா இருக்கும். ஆனா நேமிங் ரியாக்ஷன்ஸ்ல ஈஸியா என்ன பண்ண முடியும், மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து 51வது நாள் என்ன பண்றோம், பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறோம். 53வது நாள் ரியேஜன்ஸ் கொடுக்குறோம். ஆர்கானிக்ல ரியேஜன்ஸ். ஏன்னா ரியேஜன்ஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. எல்லா இதுவுமே வந்து ரியேஜன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதனால ரியேஜன்ஸ்ல தான் நம்மளால என்ன பண்ண முடியும், நிறைய நம்மள வந்து லாக் பண்ண முடியும். அதனால அதுல நிறைய கான்சென்ட்ரேட் பண்றதுக்காகவே ஒரு நாள் ஃபுல்லா ரியேஜன்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி 54வது நாள் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, 55வது நாள் நியூக்ளியர் அண்ட் சர்ஃபேஸ், 57வது நாள் பாலிமர் அண்ட் தென் கெமிக்கல் கைனடிக்ஸ், 58 நாள் பயோ கெமிஸ்ட்ரிக்கும் அனாலிட்டிக்கலுக்கும். இது ரொம்ப நம்ம என்னன்னா பயோ கெமிஸ்ட்ரியில மினிமம் 2லிருந்து 3 கொஸ்டின் கேட்டுறாங்க. அதனால வந்து பயோ கெமிஸ்ட்ரிக்கு தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். சாலிட் ஸ்டேட்டுக்கு அதே மாதிரி தான். அப்புறம் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், லேமினேட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி அப்படின்னா நம்ம சிஎஸ்ஆர் பேட்டர்ன் லெவலில் தான் எடுத்திருக்கோம். அது டிஸ்கிரிப்டிவ் பேப்பரா இருக்கலாம், எம்சிக்யூவா இருக்கலாம், எல்லாமே வந்து நம்ம இந்த லெவலில் தான் எடுத்திருக்கோம். ஹைலி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அப்படியே சைடு பை சைடு உங்களுக்கு கொடுத்துருவோம். மேக்ஸிமம் ஹிண்ட்ஸ் கொடுப்போம். ஒரு கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணும்போது அது ரிலேட்டடான ஹிண்ட்ஸையும் கூடவே கொடுத்துருவோம். என் நம்பர் ஆஃப் டெஸ்ட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு 60 டெஸ்ட் வந்துருச்சு. சரிங்களா? குறைந்தபட்சம் 20 கொஸ்டின் ஆரம்பிச்சு 30 கொஸ்டின் 40 கொஸ்டின் போயிட்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பண்ணீங்க அப்படின்னாலே 1200 கொஸ்டின் வந்துருது உங்களுக்கு. சரிங்களா? அண்ட் தென் 100% ரிசல்ட் ஓரியன்டட் கோச்சிங். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி யூடியூப்ல பார்த்துட்டு இருப்பீங்க. நம்மளுடைய கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சாம்பிள் உங்களுக்காக காட்டுறேன். இதுதான் நம்மளுடைய இந்த மாதிரி தான் நம்மளுடைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ நீங்க பாக்குறீங்களா, இந்த விஷுவல்ல பாக்குற இந்த கொஸ்டின்ஸ் தான் நம்மளுடைய செட்டப். இப்படிதான் வந்து நம்மளுடைய டெய்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து சால்வ் பண்ணி காட்ட போறோம். ஸோ இதை எப்படி நம்ம வந்து ஒரு 30 செகண்ட்ல பண்றது, இதுக்கு என்ன மாதிரியான நம்ம ஹிண்ட்ஸ் கொடுக்க முடியும். எவ்வளவு மெட்டீரியல்ஸ் நம்ம படிச்சிருந்தாலும் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்மள ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கும். இது குவாண்டமா இருக்கலாம், குரூப் தியரியா இருக்கலாம், இல்லையா, ஸ்பெக்ட்ராவா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மள என்ன பண்ணோம் அப்படின்னா ஹைலி யோசிக்க வைக்கும். ஆனா நம்ம கோச்சிங்கை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துக்குமே கான்செப்ட் சொல்லிடும். இதுதான் கான்செப்ட். நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க, பட் ஆனா கொஸ்டின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் சொன்னீங்க, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்மளுடைய கொஸ்டின்ஸ், நம்மளுடைய ப்ராக்டிஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கெல்லாம் முடிஞ்சா நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணி பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நிச்சயமா நம்முடைய கோச்சிங் சென்டர் வந்து ஒரு அருமையான 60 நாள் ஷெட்யூல் போட்டு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புதுசான விஷயங்கள்னா நீங்க படிச்சதை ரீகால் பண்றது. எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்க, ஆனா எந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும், எப்படி அந்த கொஸ்டின்ல அப்ளை பண்ணணுங்கிற அந்த ட்ரிக்ஸை நம்ம கோச்சிங் சென்டர் சொல்லி தரப்போகுது. ஸோ மறக்காம நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த 60 நாளை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு அரசு கல்லூரி பேராசிரியராக மாற முடியும். இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய நம்ம வந்து படிக்கிறோம், ஆனா அதை கொஸ்டின் பேப்பர்ல அப்ளை பண்ணும்பொழுது சில தடுமாற்றங்கள் இருக்கும். அந்த தடுமாற்றங்கள் எல்லாத்தையும் மாத்தி ஒரு சக்சஸ்ஃபுல் கேரியரை நம்ம கொடுக்க முடியும். இந்த 60 நாள்ல எவ்வளவு நம்ம படிச்சிருந்தாலும் இந்த பிராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களை அரசு கல்லூரி ஆசிரியரா மாத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஜாயின் பண்ணுங்க அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.